வந்து ஆட்டோ மெக்கானிக்காக இருந்தீங்க. ஆமாம். ஆட்டோ மெக்கானிக்காக இருந்து பல சாதனைகள்லாம் படிச்சிருக்கிறீங்களே. ஆட்டோ இந்த மெக்கானிக்காக இருந்து பாட்டு புத்தகம் மட்டும் இல்லை, இந்த பாட்டு புத்தகத்தில் மட்டும் இவரோட பேர் வரல, செய்தித்தாள்கள்லேயே நிறைய இடங்கள்ல வந்து அண்ணனுடைய முகம் வந்திருக்கு. அதை பற்றி சொல்லுங்கண்ணே. இப்போ அந்த ஆட்டோ மெக்கானிக்காக இருக்கும்பொழுது அந்த ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் கட் ஆகிடுச்சு, கியர் ஒயர் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நைட்டில் வந்து எழுப்புவாங்க, தூங்கிட்டு இருப்போம் எழுப்புவாங்க, ஒயர் கட் ஆகிடுச்சுப்போ வந்து மாற்றி கொடுப்பான்னு அப்படின்னு. இது மாதிரி அடிக்கடி நடக்கும்போது மெக்கானிக் நடந்தாலும் ஒயர் கடை இருக்காது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்பொழுது அப்போவே ஆண்டவர் கொடுத்த ஞானம் தான். இது வந்து நம்ம டூ வீலர் மாதிரி காலில் ரெடி பண்ணணும். எப்படி டூ வீலரில் காலில் போடுறாங்க, ஆட்டோவில் போடுறதுக்கு அங்கே வசதி வாய்ப்பே கிடையாது. ரைட் ஹேண்ட் சைடில் பிரேக் வரும். என்ன பண்ண, சரி ஓகே லெஃப்ட்டில் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல்லாம் முன்ன பின்ன அதுக்கான படிப்பு படித்தாலும் நான் கிடையாது. அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பட்டறைகளில் போயிட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆட்டோவில் காலில் கியரை ரெடி பண்ணியாச்சு. அது என்னென்னா ஒயர் கட் ஆனாலும் பின்னாடி போயிட்டு அந்த லிவர் காற்று பின் மாற்றிட்டா கியர் ஒர்க் ஆகும். சூப்பர். காலில் போட்டு வந்துடலாம். அவங்க கவலைப்பட தேவையில்ல, சவாரி மிஸ் பண்ண தேவையில்ல, காலில் போட்டே வந்துடலாம். தேவைன்னும் போது ஒயர் சேஞ்ச் பண்ணிவிட்டோம், கையிலையும் போடலாம். 2 2 in 1 யூஸ் பண்ணலான்ற மாதிரி பண்ணோம். அதை தான் தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பொதிகை டிவி இப்படிலாம் வந்து பேட்டி எடுத்தாங்க 2004 அந்த டைமில்.